கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் தியானத்திற்கு செல்வோமாக. அனுதினம் பாதம் அவளாய் ஓடி வந்து அமர்ந்து ஆலயத்திலே உத்தம உள்ளத்தோடு உண்மை சிஷ்யர்களாக காத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு நாளிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர், பலப்படுத்துகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் உயிர் உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் அசைவு செய்கிறது, உம்முடைய வார்த்தைகள் தொனிக்கிறது, உம்முடைய சத்தம் திரளான தண்ணீர் மேலே ஜொலிக்கிறது, உம்முடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. உம்முடைய சத்தம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே தொனிக்கட்டும், அதிர்வு உண்டாகட்டும். கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக நீர் ஆசீர்வதியும். அடியே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன். இந்த 3ஆம் மாதம் 2ஆம் நாள் காலை நேரம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீதியின் சூரியனாக நீர் இப்பொழுது உதித்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின் மூலமாக பிரகாசிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக தொடர்ந்து வாழ உதவி செய்து வழி நடத்தும்படியாக இயேசு ஆண்டவர் நாமத்தில் எங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் காலை நேரத்தில் வாசிக்க கேட்ட இந்த அருமையான வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8 1வது வசனம். இது ஒரு அருமையான இந்த வேத வாக்கியம். இந்த 8ஆம் அதிகாரம் ரோமரில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்று சொன்னால், ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிற வசனம். இதிலே நாம் பிதாவாகிய கடவுள் இந்த ஆனபடியினாலே என்று சொல்லப்படும் பொழுது இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற காரியங்கள், அந்த காரியங்களின் நிமித்தமாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு இந்த காலை நேரத்தில் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய அன்பு மனுக்குலத்தை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார். அப்படி அவர் நேசித்ததினாலே அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசுவை உலகத்திலே தந்தருளி அந்த இயேசுவுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே ஆவியின்படி நடக்கிறவர்களாக அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரு திட்டத்தை இந்த இடத்திலே காண்கிறோம். அதாவது திரியேக தேவனை இந்த இடத்திலே காண்கிறோம். திரியேக தேவனுடைய கிரியைகள் இந்த இடத்திலே காண்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து என்று சொல்லுகிறார்.
அப்படி என்றால் இந்த உலகத்தில் இரண்டு பிரிவினர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிரிவு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், இன்னொரு பிரிவு கிறிஸ்துவுக்கு உட்படாதவர்கள். ஆகையாலே கிறிஸ்துவுக்கு உட்படாதவர்களுடைய நிலைமை என்ன, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுடைய நிலைமை என்ன என்பதை இந்த இடத்துல விவரித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்கு உட்படாதவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள், அவர்கள் ஆவியின்படி நடக்கிறது இல்லை. ஆகையாலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் ஆவியின்படியே நடக்கிறார்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே இந்த இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும், இரண்டு கூட்டத்தையும் சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிறது என்ன என்று சொன்னால், நாம் முன்குறித்து நம்மை பேர் சொல்லி அழைத்து நீதிமானாக்கி நம்மை அவர் மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுனால நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வைத்தார் என்று சொல்லுகிற வசனத்தை கடந்த வாட்களிலே நாம் பார்த்தோம். அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல என்று பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மை நித்தியத்திற்கு போகும்படியாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, அந்த பாவம் மறுபடியும் நம்மை ஆட்கொள்ளாமல் அவர் நம்மை நித்திய பாதையிலே நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆவிக்கும் சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் போராட்டங்கள் உண்டு. இந்த போராட்டத்திலே ஆவி ஜெயிக்குமா அல்லது மாமிசம் ஜெயிக்குமா என்று சொல்லப்படுகிற காரியம். நாம் எதை திருப்திப்படுத்துகிறோமோ அது தான் ஜெயிக்கும். ஒருவேளை நாம் ஆவியை திருப்திப்படுத்தினால் மாம்சம் அழியும். ஆகையாலே ஆவியினாலே திருப்திப்படும் பொழுது, ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது சரீரம் பலவீனப்பட்டு சரீரம் தன்னுடைய பாவத்தை செய்யாமல் ஆவி தடுத்துவிடும். இந்த சரீரத்தை நாம் பலப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குன்றி போய் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம் அடைவோம். ஆகையாலே தான் இந்த வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், தேவனுடைய பிள்ளையே நீ மாம்சத்தின்படி நடு அல்லது ஆவியின்படி நடு. நீ மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறவர்களுக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு உண்டு. அந்த ஆக்கினை தீர்ப்பு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிற காரியமானது. அப்படி என்றால் ஆவியின்படி நடப்பது என்றால் என்ன, மாம்சத்தின்படி நடப்பது என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன என்று சொல்லி சொல்லும் பொழுது, விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபோதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இவைகளெல்லாம் மாம்சத்திற்குரியது. ஆகையாலே இந்த காரியங்களிலே ஏதோ ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆவியின்படி நடக்க நாம் தவறிவிடுகிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கிறது. ஆகையாலே நாம் கேட்ட இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்வது மிகவும் முக்கியம். இதை பார்த்து கொள்ள இதிலிருந்து மேற்கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை மேன்மையாக உயர்த்துகிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகையாலே இந்த மாம்சத்தின்படி இந்த காரியங்களிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாவது முறையாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்க முடியாது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களால் செல்ல முடியாது. அவர்களுடைய ராஜ்யம் நரக ராஜ்யம், அவர்களுடைய தேவன் பிசாசானவன். ஆகையாலே அப்படிப்பட்டவர்களாக அவன் இருக்க வேண்டும், இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுடைய முடிவு ஆக்கினையிலே இப்படியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருந்தால், நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகையாலே மாம்சத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரியம் மரணத்திலே போய்விடும். ஆனால் ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உடையவர்களாக அவர் இருக்கிறார்கள். இந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி கலாத்தியர்லே பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியின்படி நடக்கிறவர்களிடத்திலே என்னென்ன இருக்கிறது? ஆவியின்படி நடக்கிறவர்களிடத்திலே அன்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்கிறது, தயவு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இச்சை அடக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு ராஜனாக அவர்களுடைய இருதயத்தில் இருப்பார். அவர்களுடைய முடிவு நித்திய ஜீவனும் சமாதானமும், இயேசுவினுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பங்கு கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனிடம் இருந்து பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், மாம்சத்தின்படி நடக்கவே மாட்டான். இந்த காலை நேரத்திலுமாய் கூட கிறிஸ்து நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பேசித்து போதிக்கிறது என்று சொன்னால், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேசி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடைய ஆவியை உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன், நீ ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரை உன்னிடத்திலே கொடுத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின்படியாக நீ நடக்க கடமைப்பட்டிருக்கிறாய். அப்படி நடக்கும் பொழுது நீ தேவனாய் பிறந்தவனாய் பாவம் செய்ய மாட்டாய். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஆகையாலே ஆவியின் நடந்து என்பது இந்த விதை நம்முடைய வழி நடத்த அனுமதிக்கும். ஆகையாலே மாம்ச ஆசைகள் வேண்டாம் நம்முடைய காரியங்களிலே என்று சொல்ல, அது நம்மை தூண்டும் பொழுதெல்லாம் அது நமக்கு பதில் அளிக்கிறது. ஆகையாலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆகையாலே இந்த காலை நேரத்திலுமாய் கூட நாம் மாம்சத்தின்படி நடக்கிறோமா அல்லது ஆவியின்படி நடக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான காரியம். சில நேரங்களில் ஆவியின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாம்ச சிந்தைகளிலே அவர்கள் நடக்கிறவர்களாக கூட காணப்படுகிறார்கள். ஆவியின்படி ஆலயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவியின்படி நான் நடக்கிறேன், ஆலயத்தை விட்டு சென்றதும் மாம்சத்தின்படி நடக்கிறேன், மாம்ச சிந்தைகள் என்னிலே வந்து பிடித்து கொள்ளுகிறது, ஆவியின்படி என்னாலே நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிற காரியம் அநேகரிடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்கு எதிராக அவன் இருக்க வேண்டும். மாம்சத்தினுடைய கிரியை அவனுக்குள்ளே வராது என்று சொல்லப்படுகிற இந்த உண்மை சத்தியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவூட்டுகிறார். ஆவியின்படியே நடக்கும் பொழுது கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, கிறிஸ்து என்ன செய்தாரோ, அவருடைய குணங்கள் என்ன இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தோம் அந்த ஆவியின் பாதையிலே உன்னை நடத்தி அந்த நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல அவர் ஆசியோடு கூட இருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ ஆவியோடு கூட நடந்து வர நீ வரமாட்டாயா என்று சொல்லி கிறிஸ்துனுடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, பிள்ளைய, இந்த காலை நேரத்தில் மாம்சத்தின்படி நடந்தது போதும். மாம்சத்தின் சிந்தை மரணம்,
எனக்காக பாடுபட்டீர் அல்லவா, அந்த பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து வந்து இப்பொழுது ஆண்டவரே ஆவியின்படி நடக்க என்னை ஆண்டவரே முற்றிலும் மாற்றி தகப்பனே என்னை முத்திரித்து போட்டு உம்முடைய பாதையிலே வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.